சொல்லுங்கள். ஏபிசினா எத்தனை நம்பர்ப்பா? 3 நம்பர். 3 நம்பருக்கு சராசரி என்னப்பா சொல்லியிருக்கான்? 12. அப்போ 12 எதாலப்பா பெருக்கணும்? 3 நம்பர். அப்போ பெருக்குனா ஏபிசி ஆட் பண்ணால் டோட்டல் என்னப்பா கிடைக்கும்? 36. அதில் இப்போ எதுப்பா கொடுத்துட்டா? பிசியோட சராசரி 15. அப்போ 15 இப்போ எந்த நம்பரால் பெருக்கணும்பா? 2. கரெக்ட். ஏன்னா பிசி தானே, 2 தானே, 30. இதை மைனஸ் பண்ணால் எதோட வேல்யூ கிடச்சிரும்பா? இப்போ பி கேன்சல் ஆகிடும், சி கேன்சல் ஆகிடுமா? எதுப்பா கிடச்சிடும்? ஏ. அப்போ மைனஸ் பண்ண 36ல் 30 போச்சுன்னா அவ்வளோதான். ரைட்பா. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஒரு 4 எண்கள் இருக்காம்பா, அதுக்கு சராசரி எடுத்தால் 20ன்னு சொல்கிறான். ரைட்டா? இப்போ ஒவ்வொரு எண்ணுடன் சினா ஏதோ ஒரு மதிப்புப்பா, அது மதிப்பாக சொல்லாமல் சும்மா சியை கூட்டினால் அந்த கிடைக்கும் எண்களின் சராசரி 22. அதே 4 நம்பர் தான், சராசரி எடுத்தால் 20. இப்போ இந்த 4 நம்பரில் ஒவ்வொரு நம்பரோட எதை கூட்டினா 22ஆம்? நீங்களே யோசிங்க. 20ஆக இருந்த சராசரி 22ஆம் ஆகுதுன்னா அப்போ பொதுவாக எதை ஆட் பண்ணியிருக்கலாம்? அவ்வளோதான். அப்போ சியோட மதிப்பு 2. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சராசரினா என்ன தெரியுமா? ஒவ்வொரு எண்ணுக்கும் உண்டான விலை, பெர் நம்பர், அதான் சராசரி. சராசரினா என்னப்பா? இந்த கிளாஸில் இவ்வளோ பேர் இருக்கும், ஓகேங்களா? ஒரு நபருக்கு சராசரி என்ன வயசு இருக்கலாம் அப்படின்னு கேட்குறோம். அப்போ இங்கேயும் இதே தான். இப்போ நீ ஜென்ரலாக இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி இங்கே ஷார்ட்டாக சால்வ் பண்ணால் 20ஆக இருந்த சராசரி என்னவா மாறுதுப்பா? 22. அப்போ சராசரி எவ்வளோப்பா அதிகமாக இருக்குது? அப்போ ஒவ்வொரு நம்பரும் சராசரியாக எவ்வளோ அதிகமாகுதுன்னா 2 2 2 2 இதான் ஆட் ஆகுதுன்னு சொல்ல வரும். இதுதான் மீனிங். பெர் நம்பர் 2 அதிகமாகுதுன்னா சராசரி 2 தான் உயரும். இனி ஜென்ரலாக எப்படி சால்வ் பண்ணுவீங்க? சராசரி 20பா, எண்ணிக்கை 4, பெருக்குனா என்னப்பா கிடைக்கும்? 80. இப்போ சராசரி என்ன மாறுது? 22ஆக மாறுது. ரைட்டா? அதே 4 எண்கள் பெருக்குனா 88. ரைட்டா? இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்னப்பா கிடைக்கும்? பாருங்கள், இது புரியுதால நான் என்ன எழுதியிருக்கேன்? 4 எண்ணோட சராசரி 20, டோட்டல் 80. இது 4 எண்ணோட சராசரி 22னா 88. எவ்வளோப்பா இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 8. ரைட்டா? 80லேருந்து 88, 8 தானே கூடி இருக்கு. 4 நம்பருக்கு 8 கூட்டினா ஒரு நம்பருக்கு சராசரியாக எவ்வளோ அதிகமாக இருக்கும்? 2 அதிகமாக இருக்கும். ரைட்பா. அடுத்த கேள்வி வாங்கப்பா. இல்லை என்னவா சொல்லியிருக்கா? ஒரு 10 எண்களோட சராசரி 5ஆம்பா. இப்போ எல்லா நம்பர்லேயும் ஒவ்வொரு எண்ணுடன் 2ஐ சேர்த்து 2 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3ஆல் பெருக்குனா என்ன சராசரி கிடைக்கும்? அதான் நீங்கள் சொன்னீங்க. 7 3ஆல் பெருக்குனா என்ன கிடைக்குன்னு சொன்னீங்களே, அதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு சராசரி 5ஆம்பா. எல்லா நம்பர்லேயும் 2ஐ கூட்டினா சராசரியும் 2ஆக உயரும். ரைட்டா? இப்போ 3ஆல் பெருக்குனா 7 3 என்ன? இதான் நீங்கள் சொன்னீங்க லாஸ்ட்டாக. அப்போ 7 3 என்னப்பா? 21. இதுதான் புதிய சராசரி. ஷார்ட்டாக சால்வ் பண்ணால் இதுதான். பட் இது ப்ரொசீஜராக எப்படி சால்வ் பண்ணுவாங்க? எப்படி சால்வ் பண்ணுவோம்? சராசரி என்னவா சொல்லியிருக்கான்? 5. எத்தனை எண்கள்பா? 10. பெருக்குனா மொத்த மதிப்பு என்னப்பா இருக்கும்? 50. இப்போ இந்த 10 நம்பரில் ஒவ்வொரு நம்பரும் எவ்வளோப்பா ஆட் ஆகிட்டே வருது? 2 2ஆக கூட்டிகிட்டே வரும். ஒரு நம்பருக்கு 2 கூட்டினா 10 நம்பருக்கு எவ்வளோப்பா ஆட் ஆகும்? 20. இப்போ 50ஆக இருந்த மதிப்பு என்னவா மாறுதுப்பா? 70. இதுதான் 10 எண்களோட டோட்டல் வேல்யூ இந்த 2ஐ கூட்டின பிறகு. இப்போ என்ன பண்ணுறான்? இதை 3ஆல் பெருக்க சொல்கிறான். அப்போ 70 3ஆல் பெருக்குனா என்னப்பா கிடைக்கும்? 210. இதுக்கு நம்ம சராசரி எடுக்கணும். சராசரினா என்னப்பா சொன்னோம்? டோட்டல் பை எண், மொத்தம் பை எண்ணிக்கை. மொத்தம் 10 நம்பரா? இப்போ கூட்டினா 210ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ சராசரி என்னவா இருக்கும்? இதுதான் ப்ரொசீஜர்னால் இது தான். சிம்பிளாக சால்வ் பண்ணால் இவ்வளோ தான். 5ஆக இருந்த சராசரி ஒவ்வொரு நம்பர்லேயும் 2ஐ கூட்டினா சராசரி 2 தான் அதிகமாகும். எல்லா நம்பர்லேயும் 3 பெருக்குனா சராசரி 3ஆல் பெருக்கும். இவ்வளோ தான் விஷயம். ஷார்ட்டாக சால்வ் பண்ணால் இவ்வளோ தான்.